Chennai Silks in mega summer sale. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. அடே மே 4 நீ எப்பதான்டா வருவ அப்படின்னு பலரும் பதட்டத்துல தான் இருக்காங்க, எதிர்பார்ப்புல இருக்காங்க, குழப்பத்துல இருக்காங்க. நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். அரசியல் கட்சிகள் தாண்டி மக்களும் இந்த தேர்தலை ரொம்ப ஆவலோடு எதிர்நோக்கி இருக்காங்க. இதை தாண்டி திமுகவில் கூட்டணிகளுக்குள்ள பெரிய அளவில் சலசலப்புகள் ஏற்படுது. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண அடுத்த நாளே கூட்டணிகள் பிளவுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல பல கட்சிகள் பல விதமா பேசுறாங்க. குறிப்பா இன்னைக்கு திருமாவிலிருந்து சிபிஎம் முன்னாள் மாநில தலைவர் பேசுனதுல இருந்து பல விஷயங்களும் வித்தியாசமா இருக்கு. ஏன் அவங்க பேசுறாங்க, அதோட பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்து பார்ப்போம். இன்னொன்று, விஜய் கூவத்தூர் ரிசார்ட் மாடல்ல வேற ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. தனது வேட்பாளர்களை குளிர்விக்கிறதுக்கு வேற சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயங்களையும் பார்க்க முடியுது. அது குறித்தும் விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பத்திவி. வணக்கம் அழகு. நீங்க சொன்னீங்க இல்லையா, டே மே 4 எப்படா வருவ? அதே மாதிரி தான், இதை வந்துட்டேன்னு சொல்லிட்டு நெருங்கிட்டாப்புல இன்னொரு 48 மணி நேரம். இதை வந்துட்டேன் அப்படின்னு நெருங்கிட்டாப்புலையா, வலிக்கிட்டு உழுவ போறாப்புலையா? அது யாருக்கு வலிக்கிட்டு உழுவ போறாங்க, இல்லை யாருக்கு ஸ்டெடியா நிக்க போறாங்கன்னு தெரிஞ்சு மண்டையை தெரிஞ்சிடும் நமக்கு. இன்னொரு 48 மணி நேரம் தான். அதனால வந்து திக் தமிழ்நாடா? ஆமா, திக் தமிழ்நாடு. கிளைமேக்ஸை நெருங்கிய தமிழ்நாட்டு அரசியல் களம், தேர்தல் முடிவுகள் அதெல்லாமே வந்து நம்ம இன்னொரு அப்டேட் என்னன்னா, நம்ம பார்வையாளர்களுக்கு மண்டே வந்து நம்ம ஸ்பெஷலாக லைவ் பண்ண போகிறோம். நக்கீரன் யூடியூப் சேனலில் வந்து தேர்தல் முடிவுகள் சிறப்பு நேரலை வந்து நாங்கள் காலையில் 8 மணிலிருந்தே பண்ண போகிறோம். நீங்களும் வந்து தெரியும், நம்ம பின்னாடி தமிழ்நாடு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவங்க ஒரு அப்டேட் கொடுத்துடலாமே அப்படின்ற மாதிரி தான். 8 மணிலிருந்து நக்கீரன் டிவியை ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நேரலை, சிறப்பு நேரலை, பல விருந்தினர்கள் வந்து பேச இருக்காங்க. ரிசல்ட்ஸுமே வந்து என்னென்ன கவுண்டிங்லாம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அப் டு டேட்டாக நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். அந்த ஒரு அப்டேட்டோட இப்போ என்னென்ன நடந்துட்டு இருக்கு அரசியல் களத்தில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சில காட்சிகள்லாம் வந்து தேர்தல் முடிவுக்கு பின்னாடி சில காட்சிகள் வரும். அதிர்ச்சியாக சில தலைவர்கள் பேசுவாங்க. தேர்தல் முடிவுகளை வச்சு கூட்டணிக்குள்ளே சரியாக வேலை பார்க்கல, அதனால தான் இந்த மாதிரி எண்ணிக்கை குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு சில தலைவர்கள்லாம் தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் பேசுவாங்க. ஆனால் தேர்தல் முடிவுகளுக்கு முன்னாடியே பல தலைவர்கள் வந்து ஓப்பனாக அப்ரூவ் ஆகிறதே வந்து இதுதான் நம்ம முதல் முறையை எடுத்துக்கலாம் சமீப ஆண்டுகளில். அந்த அளவிற்கு திமுக கூட்டணியை சேர்ந்த பல முக்கியமான தலைவர்கள், வைகோல் ஆரம்பித்து திருமாவளவன் வரைக்கும் தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய வருத்தம் இல்லை அவங்களுடைய எதிர் கருத்துக்களை வெளிப்படையாக பகிர்ந்துக்கிட்டே வர்றது என்பது திமுகவுக்கே ஒரு பெரிய ஒரு மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்கா இல்லை வந்து கோபத்தை ஏற்படுத்தியிருக்கான்னு தெரியல. அதாவது திமுக கூட்டணி அதனுடைய எக்ஸ்ட்ரீமா அடைஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட அது வந்து டைல்யூட் ஆக போகுது. அவ்வளவுதான். அவங்களுக்கு இந்த எலெக்ஷன் தான் கடைசியான ஒரு ஒன்றிணைந்த தேர்தலாக அவங்க சந்திச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பலராலும் சொல்லப்படுது. களத்திலையும் அதுதான் பிரதிபலிக்குது. உதாரணத்துக்கு இப்ப நேற்று வைகோ ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு செய்தி கொடுக்கிறார், பேசுறாரு. அப்ப அவர் சொல்ற விஷயம், விஜய் ஆச்சரியங்களை ஏற்படுத்துவார், தாவேகா தவிர்க்க முடியாத சக்தி, மாணவர்கள், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஓட்டர்ஸ், இவங்களுடைய ஆதரவு எல்லாமே தாவேகாவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றது வைகோ. அப்ப இது நாள் வரைக்கும் வைகோ தாவேகாவை மிக கடுமையா விமர்சிச்சார். இப்ப எலெக்ஷன் ரிசல்ட் வரக்கூட இல்ல, அதற்குள்ள ஏன் இவ்வளவு அவசரப்பட்டு திமுகவுக்கு எதிர்ப்பான விஜய்க்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. எதுவும் இல்லாம இந்த இடைப்பட்ட காலங்கள் ஓட்டு போட்டாங்க இல்லையா, ஏப்ரல் 23, அதுல இருந்த இடைப்பட்ட காலங்கள் முழுவதும் விஜய் புராணம் தான். பல இடங்கள்லயும் பாடப்படுது. விஜய் அங்க வந்துருவாரு, இங்க வந்துருவாரு, யாரு கேட்டாலும் விஜய் தான் சொல்றாங்க. விஜய்க்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கு, அதுக்கு பத்தாக்குறைக்கு ஒரு பிரபல கருத்து கணிப்பு நிறுவனம் அவர் வந்து இத்தனை தொகுதிகள் ஆட்சி பிடிப்பாரு அப்படிங்கிற மாதிரியான கருத்து கணிப்புகள். இன்னும் போதாக்குறைக்கு ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம், நம்ம என்னைக்காச்சும் ஐபிஎஸ் வேலை பார்த்திருக்கோமா, அவங்க ஏன் நம்ம வேலை பார்க்கறாங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் பலரும் குமுறுற அளவுக்கு அவர் வந்து பயங்கரமான கருத்து கணிப்பு எல்லாம் வெளியிட்டாரு. இதெல்லாம் தாண்டி வைகோ இப்படி பேசுறது திமுகவுக்குள்ள பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. வைகோ சார்பாக மதிமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க அவர் கள நிலவரத்தை பிரதிபலிச்சிருக்காரு, விஜய் களத்துல ஆச்சரியத்தை ஏற்படுத்துவாரா இல்லையா இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல, அதைத்தான் சொல்லியிருக்காரு. அவர் ஒன்றும் விஜய் வெற்றி பெறுவாருன்னு சொல்லலையே அப்படிங்கிற மாதிரியான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டாலும் வைகோவின் இந்த பேச்சுங்கிறது பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு திமுக உள்ள. இன்னொன்னு, மார்க்சிஸ்ட் கட்சியோட மாநில முன்னாள் செயலாளர் கே பாலகிருஷ்ணன், அவர் வந்து இதற்கு முன்னாடியே திமுகவோட மோதன வரலாறு கொண்டவர். அவர் வந்து இதுக்கு முன்னாடி என்னன்னா, தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத
எமர்ஜென்சி எதுவும் பிரகடனப்படுத்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு விஷயத்தை பேச போக பல போராட்டங்களுக்கு வந்து தடை விதிக்கிறாங்க, போலீஸ்காரங்க கைது பண்றாங்க, அந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்த சமயத்துல தான் அந்த ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்காங்க. அப்ப திமுக சொன்னுச்சு போராட்டத்துக்கு அனுமதி வாங்கி போராடவும் செய்றீங்க, போராடிட்டு போராட்டத்துக்கு அனுமதி தரலன்னு சொல்றது தோழமைக்கு இலக்கணமா அப்படிங்கிற மாதிரியான கடுமையான விமர்சனங்கள் முரசொலியிலையும் வந்துருந்துச்சு. அதை தாண்டி இன்னைக்கு அவர் மீண்டும் வாய் திறந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மாற்றம் வேண்டும் என மிகப்பெரிய எழுச்சி அரசியல் புரிந்துணர்வு இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. தேர்தலின் போது இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை தர திமுக மறுத்துடுச்சு, இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லைங்கிறதுனால பெரிய கொந்தளிப்புல இருக்காங்க அப்படின்னு திமுக அரசுக்கு எதிரான விமர்சனங்களை கடுமையாக முன் வச்சிருக்காரு. இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒன்று வச்சிருக்கணும், எலெக்ஷனுக்கு முன்னாடி வச்சிருந்தா இதெல்லாம் சரியில்லாத திமுக இவர் விமர்சிக்கிறாரு, பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட். எலெக்ஷனுக்கு பின்னாடி வைக்கிறதுனால என்ன இருக்கு, அப்ப திமுக சரியில்லைன்னு தெரிஞ்சு நீங்க திமுகவுக்கு ஆதரவாக வாக்கு கேட்டு மக்களை ஏமாத்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு பொருள் படாதா? உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. இப்ப எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பேசுறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், பல அரசியல் விஷயங்கள் இருக்கும். ஆனா இப்ப எலெக்ஷன் ரிசல்ட்டும் வரல, எலெக்ஷன் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த இடைப்பட்ட காலங்களில் இந்த கருத்தை சொல்றதன் மூலமாக குழப்பத்தை தவிர வேறு எதை இந்த கட்சிகளால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதுல வந்து பாலகிருஷ்ணன் சொன்னார் இல்லையா, அவரோட கருத்திற்கு எதிர்வினையா பலரும் கருத்து சொல்லிட்டு வராங்க. ஒரு வகையில் அவர் சொல்றது ஓகே, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, இளைஞர்கள் கோபமாக இருக்காங்க, இளைஞர்கள் மாற்றம் எதிர்பார்க்குறாங்க, அதெல்லாம் ஓகே, நம்ம வந்து அதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இளைஞர்கள் வந்து அதுவும் இப்போ இருக்கிற இளைஞர்கள் எந்த அளவுக்கு அரசியல் புரிதலோட இருக்காங்க அப்படின்றதே வந்து டிபேட்டபிள் தான். ஏன்னா அரசியல் புரிதலோட மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா விஜயை ஃபாலோ பண்ணக்கூடிய இளைஞர்களுக்கு அரசியல் புரிதல் இருக்கான்னு கேட்டா பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அவங்க அரசியல் ரீதியா விஜய் பின்னாடி நிக்கல. விஜய்க்கு அரசியல் புரிதல் இருக்கா? விஜய்க்கே ஃபர்ஸ்ட் இல்லன்னு நான் சொல்றேன். பசங்க மேல போய் பழி. ஆமா, விஜய்க்கே ஃபர்ஸ்ட் அரசியல் புரிதல் பெருசா இல்ல. மேபி அந்த கவர்ச்சி, அந்த சினிமா மோகம், அந்த ஒரு ஃபேன் ஃபாலோவிங் காரணமாக தான் இத்தனை இளைஞர்கள் வந்து, ஏன்னா அரசியல் புரிதல் எந்த அளவுக்கு அவங்களுக்கு இல்லைன்னு பார்க்கும்போது அந்த வேளாங்கண்ணியை வந்து நம்ம சிறந்த எடுத்துக்காட்டா சொல்லலாம். வேளாங்கண்ணி என்பது ஒரு புகழ்பெற்ற தேவாலயம், ரொம்ப அமைதியான இடமும் கூட. அங்க வந்து பலதரப்பட்ட மக்கள் வந்து தரிசனம் பண்ண வருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு புகழ்பெற்ற தேவாலயம்னு சொல்லலாம். இதுவரைக்கும் அந்த தேவாலயத்துல இப்படி ஒரு சம்பவத்தை யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு தேவாலயத்திற்குள்ள படையெடுத்த தாவைக்கா நிர்வாகிகள், விஜயோட ரசிகர்கள் எல்லாமே வந்து அங்க நின்று டிவிகேன்னு கோஷம் போடுற அளவிற்கு அந்த காட்சிகள்லாம் மாறி இருக்கு. ஏன்னா என்ன காரணம்னா, விஜய் வந்து வேளாங்கண்ணிக்கு வரதான் நம்மளே பேசணும் இல்லையா, ஆனா திடீர்னு அந்த பயணத்தை ரத்து பண்ணிட்டார் போல. ஆனா விஜய் வேளாங்கண்ணி கிளம்பிட்டாரு, வந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட அந்த இளைஞர்கள்லாம் சர்ச்சுக்குள்ளேயே வந்து குமிஞ்சு அங்க வந்து மொபைல் எடுத்து டிவிகேன்னு கத்தன காட்சிகள் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு இவங்க அரசியல் விழிப்புணர்வு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுவே தெளிவா காட்டுது நமக்கு. அங்க மாதாவை வழிபட வந்தவர்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? நாங்க என்னுடைய பல துயரத்தை துக்கத்தை சொல்லி மாதா கிட்ட எனது வேண்டுதலை நான் வைக்க வந்தேன், இதுல நீங்க வந்து தொந்தரவு பண்றீங்களேங்கிறது ஒரு பார்வை. இன்னொன்னு, இந்த மாதிரி கூட்டம், உள்ளீடற்ற இளைஞர்களோட கூட்டம் தான் மிகப்பெரிய ஆபத்தை பின்னாட்களை விளைவிக்கும். ஒரு கூட்டம் இருந்தா, அவங்களுக்கு ஒரு கொள்கைன்னு இருந்தாதான் அந்த கூட்டம் நெறிமுறைப்படுத்தப்படும். அந்த கூட்டமே தனக்குள்ள சில வழிமுறைகளை வகுத்து கொண்டு பிரச்சனைகள் இல்லாம இருப்பாங்க. ஆனா இந்த கூட்டத்துக்கு எந்த கொள்கைகளும் இல்லாத இருக்கிறதுனாலதான் பயமா இருக்கு அப்படின்னு இன்னைக்கு விசிகாவை சேர்ந்ததுல இருந்து விசிகா ரவிக்குமார்ல இருந்து பலரும் கருத்து பதிவிட்டு வராங்க. இப்படிப்பட்ட ஒரு ஃபாலோவிங்காக தான் வந்து வைகோ வந்து விஜய் ஆச்சரியம் மூட்டுவார். பாலகிருஷ்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து இளைஞர்களோட எழுச்சி அதெல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஒரு செட்டு சொன்னாங்க அழகு, இதை தாண்டி திரும்ப இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதுதான் புதிய ஒரு அரசியல் பரபரப்பை பத்த வச்சிருக்கு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதிக இடங்களுக்கு ஆசைப்பட்டிருந்தால் அரசியல் தலைகீழாக மாறி இருக்கும் அப்படிங்கிறாரு. விசிகா அதிக இடங்களுக்கு ஆசைப்பட்டிருந்தா அரசியல தலைகீழா மாறி இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்புறம் கூட்டணி கட்சிகளுக்கு விசிகாவினர் சில தொகுதிகளில் ஒத்துழைப்பு தரல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் இன்னைக்கு பட்டவர்த்தனமா பொதுவெளியில ஃபேஸ்புக் லைவ்லேயே போட்டு உடச்சிட்டாரு. சொல்றாரு அப்படின்னா, ஒற்றுமை இல்லை விசிக நிர்வாகிகள் கிடையாது அப்படின்ற மாதிரி அவரோட வருத்தத்தை பகிர்ந்துக்கிறார். இதுதான் வந்து தேர்தல் வாக்கு பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் முறையா திருமாவளவன் ஒரு வீடியோவில் பேசுறது. அதுலேயே வந்து அவரோட மனக்குமுறல் வந்து பகிர்ந்துருக்காரு. அதையும் தாண்டி முடிவு எதுவாக இருந்தாலும் அரசியல் பயணம் தொடர்ந்து போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஏன் சொல்றாரு, எதற்காக இப்ப இதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாருங்கிறது ஒரு சர்ச்சைக்குரிய விவாத பொருளா மாறி இருக்கு. ஏன்னா திமுக ஆட்சிக்கு வரும்னு சொல்றாரு, எல்லாருமே இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு தான் இந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறாங்க. இப்ப இப்படி வைக்கிறதன் மூலமாக என்ன நடக்க போகுது? தேர்தலுக்கு முன்னாடி வச்சிருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு
இந்த விமர்சனங்கள் இருக்கக்கூடிய திமுக அரசு மீது மக்களும் கோபம் திரும்பி இருக்க ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா வாக்களித்ததுக்கு பிறகு இடைப்பட்ட காலங்களில் இப்படி பேசுறதன் மூலமாக எதை விதைக்க விரும்புறாங்க அல்லது எதை அறுவடை செய்ய விரும்புறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப திருமா மாதிரியான தலைவர்களே இப்படி பேசுறப்ப ஏன்னா இப்ப என்ன விமர்சனம் முன்வைக்கப்படுதுன்னா தாவேக்காவினர் பலரும் விசிகாவின் தலித் வாக்கு வங்கியா இருக்கக்கூடிய பல இளைஞர்களுடைய வாக்குகளை வாங்கிட்டாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை பலரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் திரும்ப இப்படி ஒரு வீடியோ போடுறாரு. அதுல நாங்க மாற்றத்திற்கு ஆசைப்பட்டிருந்தால், அதிக இடங்களுக்கு ஆசைப்பட்டிருந்தால் தமிழ்நாட்டு அரசியல தலைகீழா மாறி இருக்கும்னா இப்ப விஜயோட கூட்டணி சேர்ந்திருந்தா தமிழ்நாட்டு அரசியல் மாற்றம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாருன்னா அப்ப என்ன மாதிரியான இது ஒரு விவாதமாக இது உருவாக்கும் அப்படின்னு திருமாவுக்கு தெரியாம அது பேசியிருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப ஏன் கூட்டணி தலைவர்கள் எல்லாரும் இப்படி பேசுறாங்க? பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்றாங்க, மே 4ஆம் தேதிக்கு பிறகு நான் சொல்றேன் கூட்டணியில ஆட்சி பங்கு கேட்கிறோமா இல்லையான்னு அவங்க ஒரு இக்கு வச்சுட்டு போறாங்க. காங்கிரஸ் சொல்லவே வேண்டாம். இன்னைக்கு என்ன சொல்லிருக்காரு மாணிக்கம் தாக்கூர், விஜய் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாருங்கிறாரு. இப்ப இந்த 4 பேர் இருக்காங்க பாருங்க, மாணிக்கம் தாக்கூர், பிரவீன் சக்கரவர்த்தி, ஜோதிமணி, கிருஷ்ணோடங்கர். இந்த 4 பேருமே எலெக்ஷனுக்கு முன்னாடி பெரிய புயலை கலப்பினவங்க தான். எலெக்ஷன் நடக்கிறப்ப ரொம்ப அமைதியா நாங்கெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுங்கிற ராகுல் காந்தி க்ளோஸ் அதையும் சொல்லியாங்க. ஆமா, ராகுல் காந்தி கண்ணசீவு இல்லாம அவங்க பேச வாய்ப்பே இல்லை. சோ இந்த 4 பேர் இப்ப மறுபடியும் படை திரண்டு இருக்காங்க. நீங்க எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா விசிகா நீங்களாக மற்ற கட்சிகள் எல்லாம் வேற ஏதோ ஒரு முடிவை நோக்கி நகர்கிறதோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. குறிப்பா காங்கிரஸ் தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியை உடைத்து கொண்டு போறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் தெரியுது. அவங்க சொல்றது நாங்க நியூட்ரல் பிளேயரா இனிமே இருக்க மாட்டோம், ஒன்னு அடிச்சாடுவோம் இல்லைன்னா எதிர்த்தாடுவோம், நியூட்ரல் பிளேயருங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா காங்கிரஸ் இன்னமும் இந்த விஜய் மீதான காதல் மயக்கத்துல தான் இருக்கு. மிக விரைவில் அவங்க அணிமாற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. இல்ல வைகோவனுடைய பேச்சுகளும் அது அதிர்ச்சியை தான் ஏற்படுத்துது. பிரேமலதா என்ன சொல்ல வர்றாங்க மே 4ஆம் தேதிக்கு அப்புறம்னா ஆட்சியில் பங்கு கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களாங்கிற விமர்சனமும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ மே 4க்கு அப்புறம் அந்த முடிவுகள் பொறுத்து நிச்சயமா திமுக கூட்டணியில பெரிய சலசலப்பு இருக்கும். ஒருவேளை திமுக கூட்டணி நல்ல ஒரு வெற்றியை பதிவு பண்ணாலுமே இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி ஆகட்டும் மதிமுக போன்ற கட்சிகள்லாம் ஏதோ ஒரு வகையில் கூட்டணிக்குள்ள ஒரு மோதல் போக்கை கடைபிடிப்பாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா என்னதான் பெரிய வெற்றியாக இருந்தாலுமே அதிகார பங்குல தான் அவங்க வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. இன்னும் ஆட்சியில் பங்கு அதிகார பங்கு அந்த ஒரு விஷயத்த திமுக இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தே ஆகணும். இல்லை அப்படின்னா எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் விஜய் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தி தான் இவங்க தொடர்ந்து திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்துட்டே இருக்காங்க. ஒருவேளை அந்த ஒரு ஆப்ஷனை திமுக பயன்படுத்தல, திமுகவே தனிப்பெரும் கட்சியாக வந்து மெஜாரிட்டி மார்க் கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆப்வியஸாக வந்து எந்த கட்சிகளுக்கும் கூட்டணியில் பங்கு கொடுக்க மாட்டாங்க, அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் அதிலிருந்து அந்த கூட்டணிக்கு உடைச்சு விஜயோட போகிறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க அப்படின்றது சந்தேகமே இல்லை. அதில் முதல்ல அந்த ஒரு இதை முன்னெடுத்து கொண்டு போகிறது காங்கிரஸாக தான் இருக்கும். அதை தொடர்ந்து மதிமுக விசிக போன்றவங்க வரலாம். இதில் கேள்வி எழலாம், ஏன் திமுக பற்றியே பேசுறீங்க, அதிமுகவில் எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னா அங்கே ஆல்ரெடி பல பிரச்சனைகள் இருக்கு. அதிமுக கூட்டணிங்கிறது முதல்லயே சசிகலாங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து தனியாக பிரிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்க்குறாங்க. ராமதாஸுங்கிற ஃபேக்டர் கூடவே இருக்கிற பாமகவுக்கு மிகப்பெரிய குடைச்சலை கொடுக்குறாரு. இப்படி உள்ளுக்குள்ளேயே ஏன் இவங்களோட கூட்டணியில் பயணித்த கிருஷ்ணசாமி தனித்த களம் காண்கிறார், பல தொகுதிகளில் போட்டிடுறாங்க, அது அதிமுக வாக்கு வங்கியை உடைக்கும் அப்படிங்கிற பேச்சுக்கள் எழுந்திருக்கு. இதை தாண்டி அதிமுக கூட்டணிக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கிற அதிமுக கூட்டணிக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா பாமக அதிமுக மேல சில அதிருப்திகள் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன அதிருப்திகள் அது அப்படின்னா பெரிய அளவுல எடப்பாடி வந்து பிரச்சாரத்தை பாமகவுக்காக செய்யல. ஒரு சில இடங்கள்ல சௌமியா அன்புமணிக்காக பேசினாரு. எடப்பாடி தொகுதியில எடப்பாடி ஆதரிச்சு அன்புமணி ராமதாஸ் வந்து பேசினாரு. ஏன்னா எடப்பாடி தொகுதியை பொறுத்தவரைக்கும் வன்னியர்களுடைய செல்வாக்கு அதிகமான அந்த அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் வந்து பேசுறாரு. இப்படி எல்லாம் கணக்குகள் இருந்தாலும் பாமகவுக்கு இதுல பெரிய மனக்கசப்பு. எல்லா இடத்துக்கும் அவர் வந்து நமக்காக பேசல, ஏதோ ஒண்ணு உள்ளுக்குள்ள இடிக்குதுங்கிற மாதிரி அவங்க ஒரு குமரல்ல இருக்காங்க. அந்த கட்சி மட்டும் இல்ல, பல கட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் அந்த மனநிலையில் தான் இருக்காங்க. ஏன்னா எல்லா தலைவர்களும் அவங்கவுங்க தொகுதியில சுருங்கிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் மட்டும்தான் பல தொகுதிகளை சுத்தி வந்தார். அதுலயுமே நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் பலருமே ஒரு பெரிய தடுமாற்றத்தில் இருந்தாங்க. இந்த தொகுதியை விட்டுட்டு போயிட்டா இப்ப கோயம்புத்தூர்ல எஸ்பி வேலுமணி நம்பர் 2 இருக்காரு அதிமுகவில். அவர் வந்து அந்த தொகுதியை விட்டு வெளியேறினா செந்தில் பாலாஜி உள்ள இருக்காரு. அப்ப அது மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தின தொகுதியில இருந்து வெளில வரல. இப்படி ஒவ்வொரு முன்னாள் மாஜிக்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இன்னும் நீங்க சொல்லணும் அப்படின்னா மதுரையில் இருக்கக்கூடிய 3 முக்கிய பிரமுகர்கள் அதிமுக பிரமுகர்களுக்கும்
பெரிய சிக்கல் இருக்கு இந்த தேர்தலில், அவங்க வெற்றி பெறுவது கடினம் தான் அப்படிங்கிற விஷயங்களும் நமது நிருபர் மூலமாக தெரிய வருது. அந்த சசிகலா ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். சசிகலா ஃபேக்டர் வந்து ஆர்பி உதயகுமாருக்கு ஒர்க் அவுட் ஆகுது. அவங்க வந்து அவங்க சார்பாக ஒரு வேட்பாளரை நிறுத்துறாங்க. அதாவது டிடிஓ தினகரன் வந்த அந்த பெண் வேட்பாளர் சசிகலா மூலமாக போய் கட்சி மூலமாக இங்க நிக்கிறாங்க. ஆர்பி உதயகுமார் வாக்குகளை உடைக்கிறதுல அவங்க பங்களிப்பு இருக்கு. அதே மாதிரி ராஜன் செல்லப்பா திருப்பரங்குன்றத்தில் நிக்கிறாரு, செல்லூர் ராஜு, இவங்க 3 பேருக்குமான வாய்ப்புகள்ங்கிறது மிக மோசமாக இருக்குங்கிறது கள நிலவரத்தில் தெரியுது. 3 பேருமே தோல்வி அடைந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு நமது மதுரை நிருபர் அண்ணல் சொல்கிறார். அதே மாதிரி மதுரை மத்தியிலையும் இவருக்கு பெரிய செல்வாக்கு இல்லை, யாருக்கு, சுந்தர் சிக்கு. ஏன்னா அவர் வந்து வெளியூர்காரர் அப்படிங்கிற ஒரு இமேஜ் வந்து அங்க ஆழமா பதிஞ்சிடுச்சு. அவர் தான் அதனாலதான் மல்லிகைப்பூ சுத்திட்டு வந்தார் கடைசி நாள், நான் மதுரைக்காரண்டா அப்படின்னு பிடிஆர் சுத்திட்டு வந்தார். பின்னணியும் அதுதான். சோ அங்க வந்து இந்த தொகுதியில இதெல்லாம் எடுபட்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்களும் பேசப்படுது. இது வந்து இந்த தேர்தல் என்ன எப்படாத மே நாள் வருவான் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. எல்லோருக்கும் ஒரு கணக்கு இருக்கு, எல்லோருக்கும் சில புரிதல் இல்லாமையும் இந்த தேர்தல் இருக்கு. இப்போ இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, தாவேகா விஜய் இருக்கார்ல, சமீபத்தில் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருந்தார் தாவேகா வேட்பாளர்களுக்கு. இது கட்டளை இல்லை, எச்சரிக்கை. அது மாதிரி தான் என்ன சொன்னார் அப்படின்னா, எல்லாருமே வந்து தலைமை கழகத்திற்கு வந்துடணும், அது வெற்றியோ தோல்வியோ எல்லாருமே, அதாவது குறிப்பாக வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாமே வந்து தலைமைக்கு வந்துடணும். ஏன்னா இப்போ சேலம் எடப்பாடியில் வந்து அந்த வேட்பாளர் திடீர்னு காணாமல் போனார் இல்லையா, அந்த மாதிரி நடந்துடக்கூடாது. வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் வந்து மாற்றுக் கட்சியினர் வந்து ஏதோ ஒரு அப்ரோச் பண்ணி அவங்க பக்கம் இழுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக விஜய் வந்து எச்சரிக்கை கொடுத்தாரு. எங்கேயும் போகக்கூடாது, நீங்கள் இங்கே வந்து தலைமை கழகத்திற்கு பணி கொடுக்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டார். ஆனால் இன்னொரு பிளான் என்ன சொல்றாங்க, விஜய் போவாரா வீட்டுல இருந்து போயிட்டு 6 மணிக்கு மேல ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போயிடுறாரு. ஆமா, வெற்றி பெறுவாரா, வெற்றி பெற்றால் போவாரா, வெற்றி பெற்றால் அவரும் நிச்சயமாக போய் தான் ஆகணும். ஆனா அது எப்படின்னு பார்ப்போம். ஆனா இல்ல, அது ஒரு கஷ்டம் இருக்காடுக்கு. வெற்றி பெறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு தொகுதியில இப்ப செங்கோட்டையன் இருக்காருங்க, அந்த தொகுதியில வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்ற உடனே பணியூருக்கு போடுங்கிறது அங்க இருக்கிற மற்ற நிர்வாகிகள் இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் அனுசரிச்சு ஒரு அடுத்த நாளாச்சும் ஆகும். அவங்களுக்கு நல்லது கிட்டத்தை செய்யணும், நமக்காக இத்தனை நாள் களத்தில் இருந்திருக்காங்க, வெயிலில் வேலை பார்த்துருக்காங்க, ஓடி ஆடி உழைச்சிருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைங்கிறத பார்த்து செய்யணும். ஒரு நாள் ஆச்சு டைம் எடுத்துட்டு தான் அந்த வேட்பாளர் வர முடியும். அப்படியே போட்டதை போட்டபடி விட்டுட்டு வந்தா இத்தனை நாள் நமக்காக உழைச்சவங்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது களத்தில் வேலை பார்த்த வேட்பாளர்களுடைய மனநிலையா இருக்கு. ஆனா விஜய்க்கு இருக்கிற பயம் வேற, எப்ப நீ மட்டும் வேலை பார்ப்ப, எப்போ தூக்கிட்டு போவாங்க, எதுல வருவாங்கன்னு தெரியாது அப்படின்னு விஜய் ஒரு பீதியில் இருக்கிறது நியாயம் தானே. அதான் முன்னாடி சொன்னது போல அந்த கூவத்தூர் செட்டப் மாதிரி இன்னொரு செட்டப் விஜய் உருவாக்குறாரா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. ஆனா இதுக்கு என்ன ஒரு பதில் சொல்றாங்க அப்படின்னா, உறுதிப்படாத தகவல் தான். என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் வந்து எல்லா வேட்பாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் ஒன்று கொடுக்க போறாரு. அதாவது வெற்றியோ தோல்வியோ நீங்க வந்து போட்டி போட்டதே வெற்றி தான் அப்படின்ற அடிப்படையில் வந்து எல்லா வேட்பாளர்களையும் ஒருங்கிணைஞ்சு இங்கிருந்து எல்லாருமே தாய்லாந்துக்கு போறாங்கன்னு சொல்றாங்க. அது எந்த மாதிரி தகவல்னு உறுதிப்பட தெரியல இன்னும். ஏன்னா முன்னாடி என்ன பேசப்பட்டது அப்படின்னா, மே 4ஆம் தேதி அந்த ரிசல்ட் வர டைம்ல விஜய் வந்து தமிழ்நாட்டில் இருக்க மாட்டார், அவர் ஆஸ்திரேலியா போறதா முன்னாடி பேசினாங்க இல்லையா. அதே மாதிரி தான் தாவேகா வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து தாய்லாந்துக்கு போறாங்க. ஏன்னா அங்க வந்து விஜய் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு ட்ரிப் மாதிரி பிளான் பண்றாருன்னு தெரியல. ஏன்னா எல்லாருமே கடினமான உழைப்பை போட்டு கட்சிக்காக களத்தில் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்றதுக்காக விஜய் ஒரு திட்டத்தை போடுறாரு போல, எல்லாம் தாய்லாந்து கூட்டு போகலாம் அப்படின்ட்டு. இது உறுதிப்படாத தகவல் தான். மேபி அது ஒர்க் அவுட் ஆகலாம், அதுக்கான பிளான்லாம் போயிட்டு இருக்க மாதிரி சொல்றாங்க. நீங்க பாட்டுக்கு ஆஸ்திரேலியா போறாரு தாய்லாந்து போறாருன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. ஆஸ்திரேலியா தாய்லாந்துலாம் ஜாமாக போகுது, டிவிக்கேன்னு சொல்ல போறாங்க. இப்படிதான் வேளாங்கண்ணில கூட்டம் திரண்டு நின்று மக்கள் நிம்மதி இல்லாம ஆக்கிடுச்சு. இப்ப இந்த மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு, ஏன்னா மலேசியாவுக்கு டிக்கெட் எடுத்து போனதுதான் நம்ம ஆளுங்க, அது மாதிரி ஆஸ்திரேலியா தாய்லாந்துல 4ஆம் தேதி போய் உட்காந்துக்க போறாங்க. தலைவர் இங்க வருவாரா மாட்டாரா அப்படின்னு. இருந்தாலும் தேர்தல் களம்ங்கிறது பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம போயிட்டே இருக்கு. அந்த வகையில விஜய் இந்த ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாருங்கிற தகவலும் வந்துட்டு இருக்கு. ரெண்டாவது இந்த ரெசார்ட் மாடல்ங்கிறது அதிமுக மாதிரி அப்படியே ஃபாலோ பண்றாரு, இதுலயும் அவரை தன்னை அதிமுக தான் நினைச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ரெண்டாவது வெற்றி பெற்றால் தான் அந்த பிரச்சனை எல்லாம் அப்படின்னு அதிமுக திமுக இன்னும் ஒரு கட்சியில பேரம் பேசவே தொடங்கல அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்க முடியுது. இப்போ நம்ம வீடியோவோட இறுதி பகுதி வினோத செய்தி. அதாவது யாராருக்கெல்லாம் திடீர்னு வேலை போகுது இல்லையா, திடீர்னு கம்பெனி வந்து நீங்கள் வெளியே போயிருங்க அப்படின்ற மாதிரி திடீர்னு ஃபயர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பல இளைஞர்களுக்கு நடக்குது. ஆனால் இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு இதுக்கு வந்து ஒரு செய்தி நடந்திருக்கு, ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு குரங்குக்கு வேலை போயிருக்கு. ஐயோ, ஆமாம், அது உத்தரப்பிரதேசம் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேசில் அலிகாக் அப்படின்ற இடத்துல வந்து ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது. அந்த பல்கலைக்கழகத்தில் குரங்குகளோட தொல்லை வந்து அதிகமாகிட்டே இருந்திருக்கு போல. குரங்குகளோட தொல்லை அடக்கிறதுக்கு
லங்கூர் அப்படின்ற ஒரு குரங்கு வகையை சேர்ந்த மற்றொரு குரங்கை கூட்டு வராங்க. எப்படி யானை அடக்கிறது கும்கி யானை கூட்டு போவாங்கல்ல, கும்கி படம் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு அந்த லங்கூர் அப்படின்ற குரங்கை வந்து கூட்டு வந்து இங்க இருக்கக்கூடிய குரங்களோட தொல்லையை வந்து அடக்கிறதுக்காண்டி கூட்டு வராங்க. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த லங்கூர் குரங்களோட உரிமையாளர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து 12,000 மாச சம்பளம் கொடுக்கறதா பேசியிருக்காங்க. நல்லா இருக்கு. ஆமா, 12,000 மாத சம்பளம் குரங்குகள் அடக்கிறதுக்கு மட்டும். இது என்ன இருக்கு அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய வனத்துறைக்கு தகவல் போயிருக்கு, இந்த மாதிரி லங்கூரை வந்து காலேஜ் இந்த மாதிரி யூஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் போனோடனே உடனடியாக வனத்துறை ஆக்ஷன் இறங்கி அந்த லங்கூரை வந்து மீட்டிருக்காங்க அந்த காலேஜில் இருந்து. ஆனால் அதே வனத்துறை தான் குரங்கு தொல்லை பண்றதுக்கு அதை பார்க்காம இருந்திருக்காங்க. திடீர்னு லங்கூர் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்ததுக்கப்புறம் லங்கூரை மீட்டிருக்காங்க. அப்போ ஓஹோ, கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு. பேசுவோம் நாளைக்கு பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம் பிருத்திவி. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.